வன்னியரசன் அவங்க தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சவர், அறிமுகமானவர், சிறந்த பேச்சாளர், ஆற்றல் மிக்க எழுத்தாளர், சங்கிங்களுடைய வாதங்களை எல்லாம் முறியடிக்கிறதுல நம்பர் 1 வல்லவர். இதுவரை மக்கள் மன்றத்தில் ஒலிச்ச அவருடைய குரல் அடுத்த 1 மாசத்துல சட்டமன்றத்தில் அவருடைய குரல் ஒலிக்க வேண்டும். அதற்கு நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க. வன்னியரசனுடைய உழைப்புக்கு அங்கீகாரமா இன்னைக்கு திண்டிவனம் தொகுதியுடைய வெற்றியை நீங்க உறுதி செய்யணும். செஞ்சு கொடுப்பீங்களா? மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன செய்வோம்? மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபாங்கிறது 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்லை 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 இல்ல 1500 உயர்த்தி தரப்படும் வாக்குறுதி கொடுத்துருக்கோம். முதியோர் உதவி தொகை இப்போ வரைக்கும் 1200 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். மாசம் 2000 ரூபாய் உயர்த்தி தரப்படும் வாக்குறுதி கொடுத்துருக்கோம். இது எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருடைய கைகள்லையும் 8000 ரூபாய் கொடுத்துருவாரு. அந்த 8000 ரூபாய் நீங்க உங்க வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவையோ அதை நீங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கலாம்.